அதில் ஒருத்தர் சொன்னது தான், இந்த எஸ்ஐபி பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம்ல, நான் 20 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த 20 வருஷம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. இப்போ என்கிட்ட வந்து 13 கோடி ரூபா என்கிட்ட அமௌண்ட். நம்ம சொல்லும்போது 15% ரிட்டர்ன்னு சொல்கிறோம். அந்த 15% வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா, எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ணுற அடுத்த 10 வருஷம் வந்து இந்தியாவுக்கான வருஷம் அப்படிங்கிறாங்க. மார்க்கெட் வந்து சென்செக்ஸ் 1 லேக் போகும் அப்படிங்கிறாரு. இந்த மார்க்கெட்டில் வந்து அவரால் டெஃபினட்டாக பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது. திரும்பி இப்போ நான் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன்னா, இப்போ நான் திரும்பி டவுன் ஆகிட்டு தான் போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரவீன் சென். இன்னைக்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ராம்குமார் சாரை நம்ம ஆஃபீஸ்க்கு வர வச்சிருக்கோம். எதை பற்றி கேட்கணும் அப்படின்னா, மார்க்கெட் டவுனில் போயிட்டு தான் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ரெட்டில் காட்டிட்டு இருக்கு. ஓகே, ஆனால் இதையும் நம்மளுடைய லாபகரமாக நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? டவுனில் போனாலும் அதை நமக்கேற்ற மாதிரி எப்படி ஒரு முதலீட்டு பண்ணுறதுக்கு நமக்கேற்ற மாதிரி ஃபியூச்சரில் ஒரு ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி எப்படி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்றத ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சார்ட்ட நம்ம கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். மார்க்கெட் டவுனில் போயிட்டுருக்கு, ஆனால் இதை என்னுடைய சாதகமாக ஒரு ஃபியூச்சரில் இன்னும் ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி நான் மாற்றிக்கிறோம்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? உங்களுடைய டேக் என்ன சார்? உங்களோட அட்வைஸ் என்ன சார்? கண்டிப்பாக கடந்த 6 மாதமாக செப்டம்பருக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆமாம் சார். செப்டம்பரில் யாராவது ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி ரெட்டில் தான் இருக்கும், நெகட்டிவில் தான் இருக்கும். எஸ்பெஷலி கடந்த வாரத்தில் தொடர்ந்து ஒரு 8 செஷன் ட்ரேடிங் செஷன் வந்து நெகட்டிவாகவே பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறமா ஒரு செஷன் பாசிட்டிவில் வந்தது. திருப்பி எவ்ரிடே வந்து மார்க்கெட் வந்து வாலட்டைல் ஆகிட்டு இருக்கு. ஐம் டெல்லிங் 26,800க்கு மேலே 26,800ங்கிறது கட் பாயிண்ட்டுங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் இறங்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. மார்க்கெட் வந்து 26,800லேருந்து 27,100க்குள்ளே எவ்ரிடே வந்து ஸ்டாக்னண்ட்டாக ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 20, 30, 50 பாயிண்டில் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. இதுதான் இப்போ இருக்கிற ட்ரெண்டு. 2018 ஒரு முதலீட்டாளர் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த இறக்கத்தை அவர் தாராளமாக தாங்கிப்பார். ஏன் அப்படின்னா 2018 அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா 2020 மார்ச்சில் கோவிட் போது அவரோட போர்ட்ஃபோலியோ ரெட்டில் இருந்திருக்கும். அந்த சமயத்தில் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக பேஷன்ஸாக ஒருத்தர் வெயிட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவர் அந்த ஏறுமுகத்தை ஃபுல்லாக பார்த்துருப்பார். மார்க்கெட் 81,000 பாயிண்ட்டை டச் பண்ணிச்சு, ஆல் டைம் ஹை சென்செக்ஸு செப்டம்பரில். அதுக்கப்புறமா இறங்கு முகத்தில் இருக்குது. அவருக்கு நல்லா தெரியும் 81,000 டச் பண்ணியிருக்கு. எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ணுற அடுத்த 10 வருஷம் வந்து இந்தியாவுக்கான வருஷம் அப்படிங்கிறாங்க. மார்க்கெட் வந்து சென்செக்ஸ் 1 லேக் போகும் அப்படிங்கிறாரு. எப்போ அவர் வந்து மார்க்கெட் 15,000 பாயிண்ட்டை போகிறத பார்த்துட்டார் 2020 மார்ச்சில். அதுக்கப்புறம் 81,000 பாயிண்ட் சென்செக்ஸ் போயிருக்கு. ஸோ இந்த இறங்கு முகம் ஏற்று முகத்தை பார்த்தவங்க கண்டிப்பாக பேஷன்ஸாக வெயிட் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சமயத்தில் உள்ள ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் இப்போ 18 ஆரம்பிச்சவர் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறது, மக்கள் இதுக்கெல்லாம் ரியாக்ஷன் கொடுக்குறத பார்த்தா இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் ஒரு அடியே கிடையாது. நாங்கள் பார்த்தோம் பாரு கோவிட்ல, அதுதான் பெரிய அடின்ற மாதிரி இருக்கும். 100% கோவிட் சமயத்தில் மார்க்கெட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட், கிட்டத்தட்ட வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் கோவிட்லேருந்து ரிவைவ் ஆகும்போது மார்க்கெட் ஃபென்டாஸ்டிக்காக பவுன்ஸ் பேக் ஆச்சு. அதோட பீக்கு டச் பண்ணிட்டு தான் எகெயின் இப்போ குளோபல் ஃபேக்டர்னால இன்டர்னல் ஃபேக்டர்னால ஒரு வாலட்டைல் மார்க்கெட் இருக்குது. பட் வாலட்டைல் மார்க்கெட் இருந்தாலும் இங்கே நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது என்னென்னா டிஏஎஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்மளாக இருக்கட்டும், இல்லை அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை இன்சூரன்ஸில் இருக்கிற மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸாக இருக்கட்டும், எவ்ரிடே தே ஆர் பம்பிங். எப்பப்பெல்லாம் எஃப்ஐஐஸ் ஃபண்டை வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அந்த சமயத்தில் இந்த டிஏஎஸ் வந்து டெய்லி என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. இந்த என்ட்ரிலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ நம்ம சொல்ல போகிறது என்னென்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர் வந்திருக்காரு அப்படின்னா அவர் இந்த நேரத்தில் பேனிக்கே ஆகக்கூடாது. அவர் வந்து லாங் டேர்ம் கோலுக்காக வந்திருக்காரு. அவர் வந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்கு வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டில் வந்து அவரால் டெஃபினட்டாக பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத. ஓகே சார். ஒரு இன்வெஸ்டர் வந்து லாங் டேர்மில் நான் 10 வருஷம் கழிச்சு எடுக்க போகிறேன், 5 வருஷத்துக்கு மேலே எடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த டவுன் ட்ரெண்ட்லலாம் வந்து அவர் என்ன பண்ணணும்னா வாய்ப்புகளாக பயன்படுத்திக்கணும். இந்த சமயத்தில் பேஷன்ஸாக இன்வெஸ்ட் பண்ணணும், டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணணும். முடிஞ்சால் அடிஷ்னலாக ஃபண்ட் இருந்தது அப்படின்னா தாராளமாக உள்ளே பார்க் பண்ணலாம். பார்க் பண்ணிகிட்டே இருந்துட்டான்னா again the market will bounce back. அந்த சமயத்தில் எப்படி எல்லாரும் 2020 இன்வெஸ்ட் பண்ணி 2024 ஒரு ஈல்டை பார்த்தாங்களோ, கிட்டத்தட்ட 30%, 20% per annum ரிட்டர்னை பார்த்தாங்களோ, இந்த 2025 இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் 2030, 32 கண்டிப்பாக அந்த டபுள் டிஜிட் சொல்ல போகிற 15%க்கு மேலே இருக்கிற ரிட்டர்ன்ஸை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. பட் அதுக்கு நீங்கள் என்னவாக இருக்கணும்னா பொறுமையாக இருக்கணும்,
டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாருமே வந்து ஸ்மால் கேப்ல வாங்குங்க, மிட் கேப்ல வாங்குங்க அப்படின்னு டேரெக்டாக எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்குறது இல்லைங்க சார். ஆனால் இந்த ஆப்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரிட்டர்ன் வந்து ஸ்மால் கேப் கொடுத்துருக்குன்னு பார்க்கும்போது அதெல்லாம் நம்பி போய் வாங்கி இன்னைக்கு அதை பார்க்கும்போது ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. அவங்களோட மைண்ட் செட் என்னன்னா, ஐயோ இனிமே நம்ம போட்டு இன்னும் மார்க்கெட் இறங்குச்சுன்னா என்ன பண்றது? ஏன்னா இப்பயே ஆல்ரெடி டவுன் ஆயிடுச்சு, 20-25% கிட்ட டவுன் ஆயிடுச்சு. திரும்பி இப்போ நான் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன்னா இப்போ நான் திரும்பி டவுன் ஆகிட்டு தான் போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க சார். ஸோ இதுக்கு என்னங்க சார் உங்களுடைய நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. முதலீட்டு ஆலோசகரோட அட்வைசரோட ஆலோசனையின் பிரகாரம் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களோட அட்வைசரை வந்து கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க. இப்போ என்ன மாதிரி ஒரு அட்வைசர் யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா நான் சொல்லிடுவேன், இந்த சமயத்தில் தான் பொறுமையாக இருக்கணும், ஸ்டே பண்ணுங்கள், தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கன்னு. இந்த டூ இட் யுவர் செல்ஃப் டிஐஒய் இன்வெஸ்டர்ஸ்ன்னு இருக்காங்க. ஃபின்டெக் ஆப் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறது. நீங்கள் சொல்கிற மாதிரி பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை வச்சுட்டு எடுத்த உடனே ஸ்மால் கேப்குள்ளே போன இன்வெஸ்டர்ஸ், அதுவும் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் அதில் சிஸ்டமேட்டிக் செக்டர் வைஸில் போனவங்களா லம்சமில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி கிட்டத்தட்ட 30%, 25% ட்ராப் டவுனில் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் அவங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, பொறுமையாக இருக்கணும். கையில் பணம் இருந்தால் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் டெய்லி மொபைல் ஆப்பில் வந்து உங்களோட ஃபண்ட் வேல்யூவை செக் பண்ணாமல் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டையே மறந்துட்டு அமைதி காத்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களாலையும் அவங்க எல்லாரும் சொல்கிற அந்த 12% ரிட்டர்ன்ஸை தாராளமாக எடுக்க முடியும். இல்லை என்னால் அடிஷ்னலாக ஃபண்ட்ஸ் இருக்குது, என்னால் பார்க் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக அவர் வாங்கின ஃபண்டு அதே ஸ்மால் கேப்பில் மாதமோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணார் அப்படின்னா அவர் வந்து ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா அன்றைக்கி ஒரு என்ஏவியில் வாங்கியிருப்பார், இன்றைக்கி ஒரு என்ஏவியில் வாங்குறாரு. ஸோ அந்த 2 என்ஏவிக்கு நடுவில் ஆவரேஜ் கிடைக்கும் போது அவருக்கு அந்த ருபி காஸ்ட் ஆவரேஜிங் நடந்துருக்கு. ஸோ அது மூலமாக அவரோட ஆவரேஜாக ப்ராஃபிட்லேயே கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த சமயத்தில் டிஐ இப்போ ரெடம்ஷன் பண்ணுற மக்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டடீஸே வந்துடும், ரிப்போர்ட்டே வந்துடும், ஆம்பி ரிப்போர்ட்டே வந்துடும். எந்த செக்டார்ஸ்லேருந்து டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணவங்க ரெடீம் பண்ணியிருக்காங்களா, ரெகுலரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க ரெடீம் பண்ணுறாங்களான்னு செவி வழியாக வந்த செய்தி டேட்டாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, டிஐஒய் இன்வெஸ்டர்ஸ் தான் ரெடம்ஷன் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத. பிகாஸ் ஆலோசகரோடு இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்கள கால் பண்ணி அவங்களோட ஃபீட்பேக்கை கேட்கும்போது, இப்போ எனக்கே எத்தனை கஸ்டமர்ஸ் வந்தாலும் நான் எல்லார்ட்டையும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பொறுமையாக இந்த நேரத்தில் இருங்க, இந்த இதில் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு வரல, நம்ம வந்திருக்கிற இதுவே வந்து ஒரு கோலோட அட்டாச் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இந்த சமயத்தில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதை தான் நம்ம எல்லாருக்கும் பண்ணுறோம். இந்த ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணோம், ஏன்னா நம்ம கண்டினியூஸாக இந்த மந்த் ஃபுல்லாகவே நம்ம நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்ட்டு போய் நம்ம இன்டர்வியூ பண்ணோம். அவங்ககிட்ட இதே கொஷின்ஸ் தான் நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம். இதை பார்க்கும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஏன்னா எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணுறது, இல்லை டக்குன்னு ஐயோ டவுன் ஆகுதே, இன்னும் டவுன் ஆச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு எடுத்துகிட்டு வர்றது எங்களோட கஸ்டமர்ஸ் யாருமே பண்ணல அதை எதுவுமே. ஏன்னா இந்த எஜுகேஷன் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காங்கன்னா அவங்களால தான் சார் பண்ண முடியுது. அவங்க கூட இருக்க இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யாருமே எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணல. நாங்களே என்ன சொல்லியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒருத்தர் கூட போகல, எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சொன்னது தான் சார். ஒருத்தர் கூட நாங்கள் போகல. சப்போஸ் வேணா உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா 1 மாதம் விடுங்க, அதுக்கப்புறம் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுங்க, இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லியிருக்காங்க. நான் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 1 மாதமும் விடக்கூடாது. ஏன்னா அந்த 1 மாதத்தில் தான் உங்களுக்கு யூனிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஃபண்ட் வேல்யூவை பார்க்கக்கூடாது, நான் எவ்வளோ யூனிட்ஸ் வாங்க போகிறேன், அக்யூமுலேட் பண்ணுறேன் அப்படின்னு தான் பார்க்கணும். நம்ம எப்போவுமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ போட்டிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் 50,000 அது 60,000 அப்படின்னு இருக்குன்னு பார்க்குறோம். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் எவ்வளோ யூனிட்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு. இப்போ ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா ஒரு 10 ரூபாவில் ஒரு என்ஏவியில் ஒருத்தர் ஆரம்பிக்கிறார், நியூ ஃபண்டாகவே இருக்கட்டும், அந்த ஃபண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறது தெரியாது. ஆனால் அவர் மைண்ட் செட்டில் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, நான் அடுத்த 10 வருஷத்தில் இந்த 10 ரூபா என்ஏவியில் இருக்கிற யூனிட்ஸை வந்து நான் 1000 யூனிட் சேர்க்க போகிறேன், 2000 யூனிட் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிற கோலாக வச்சுக்கணும். கோல்டு வந்து நான் வந்து 200-2000 கிராம் சேர்த்தேன். அதே மாதிரி கோல்டு எப்படி நீங்கள் கிராமை கால்குலேட் பண்ணி சேர்க்க போகிறோமோ அது மாதிரி நான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட யூனிட்ஸை வந்து நான் இவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸை நான் இந்த 5 வருஷத்துக்குள்ளே அக்யூமுலேட் பண்ண போகிறேன், அதுதான் என் டார்கெட்டு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக ஒர்க் அவுட் பண்ணலாம். நிறைய சேலரி கிளாஸ் பீப்புளுக்கு நாங்கள் இப்போ ஒரு கைடன்ஸ் தரோம். எஸ்ஐபி இது வந்து நார்மலாக மற்றவங்க செய்ய மாட்டாங்க, நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இருக்கார், அவருக்கு நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைல் அனலைஸ் பண்ணி அசஸ் பண்ணி அவருக்கு மந்த்லி சேவிங்ஸ் பண்ணி கோல் அட்டாச் பண்ணி ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 50,000 ரூபா ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா அவரால் ஒரு 10,000 ரூபா சேவிங்ஸ் பண்ண முடியுதுன்னா 10,000 ரூபாய்க்கு எஸ்ஐபி கொடுத்துட்றோம். ஆனால் மீதி இருக்கிற 40,000 அவர் ஃபேமிலியை ரன் பண்ணுறாரு. எப்போ ஒரு தனி மனிதன் வந்து தன்னோட சேவிங்ஸை பண்ண ஆரம்பிச்சிட்டானோ அப்படின்னா அவனோட லைஃப்லேயே வந்து ஒரு டிசிப்ளின் வந்துடும். நார்மல் தான், நம்ம டே டு டேல எப்படி நம்ம காத்தாலேருந்து எழுந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம ஒர்க்கை முடிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒருத்தர் பிளான் பண்ணி பட்ஜெட் போட்டார் அப்படின்னா இந்த 10,000 ரூபா எஸ்ஐபிக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்த 10,000 எஸ்ஐபியை அவர் பார்க்குறாரு, அடுத்த மாதம் அதிகமாகுது. ஸோ மீதி இருக்கிற 40,000
அவரால் முடிஞ்சதுன்னா ஒரு 2000 ரூபா 3000 ரூபா சேவ் பண்ணுற இண்டிவிஜுவலாக நான் கண் கூட பார்க்குறேன். இவங்களுக்காகவே நான் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட குரூப்பில். 25ஆம் தேதிக்கு மேலே என்னோட இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே அனுப்புவேன். இஃப் யூ ஹாவ் அ மந்த்லி சர்ப்ளஸ் அமௌண்ட் ப்ளீஸ் பிங் மீ ஆர் ப்ளீஸ் கால் மீன். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு வந்து நிறைய கிளையண்ட்ஸ் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபண்டு ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபண்டில் 2000. ஆனால் அடுத்த மாதம் அவருக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருந்ததுன்னா பண்ண மாட்டார். திருப்பி அதுக்கு அடுத்த மாதம் ஒரு 3000 ரூபா. ஸோ அப்படி ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணி அடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணுறது. அதர் தேன் யுவர் எஸ்ஐபி, இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குல்ல, அந்த பட்ஜெட் போக மீதி இருக்கிறது நீங்கள் வெறும்னே உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா இட் வில் கிவ் யூ ஒன்லி 3% ரிட்டர்ன்ஸ். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கி போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு யூனிட் செலக்ட் ஆயிரும். ஸோ அந்த 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 அன்னைக்கு இருக்கிற என்ஏவியில் ஒரு யூனிட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருது. அது வந்து உங்களுக்கு பெரிய அசெட். திருப்பி நீங்கள் 15% ஒரு ஆவரேஜாக சொல்லலாம். ஆவரேஜாக கிடைக்கிறது 5 வருஷத்தில் நாங்கள் 12லேருந்து 15% கிடைக்குங்கிறது சொல்கிறோம். ஓகே, இது வந்து நம்ம சொல்கிறது இல்லை, ஆம்பி சொல்கிறது 12%. பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது 15%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் ஃபண்ட் மேனேஜரோட கால் கரெக்டாக எடுத்து அவர் வந்து ஆக்டிவாக மேனேஜ் பண்ணார் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆல்ஃபா அவரால் ஜென்ரேட் பண்ண முடியும். தட்ஸ் வை பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்லாம் கிட்டத்தட்ட 18%லாம் கொடுத்துருக்கு கடந்த ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில். ஸோ விச் இஸ் 12% ஆம்பி ரெக்கமெண்ட் பண்ணுற ஆல்ஃபாவோட எக்ஸ்ட்ரா 6% கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சுப்பீரியர் பாயிண்ட். இன்ஸ்டெட் ஆஃப் 3% இருக்கிறதுக்கு பதிலாக, ஏன்னா 31ஆம் தேதி அன்றைக்கி திருப்பி அவருக்கு சம்பளம் வந்துட போகுது. வந்த உடனே அடுத்த மாதத்துக்கு பட்ஜெட் போட போகிறாரு. மீதி இருக்கிற 3 நாளைக்கு இந்த 4000 ரூபா 3000 ரூபா அக்கௌண்ட்டில் இருந்ததுன்னா வென் யூ ஆர் பிளானிங் ஃபார் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 3000 ரூபாங்கிறது உங்களுக்கு சர்ப்ளஸ் அமௌண்ட் தான். அதையும் நம்ம வாங்கி எஸ்ஐபியில் தனியாக ஒரு இட்ஸ் நாட் அன் எஸ்ஐபி, ஒரு தனியாக ஒரு ஃபண்டில் போட்டு விட்டுறது. அந்த ஃபண்டில் அப்பப்போ அடிஷனல் பர்ச்சேஸ் பண்ணுறது. சார் பேங்க்லேயே வச்சிருந்தாலும் அந்த 6%ங்கிறது எப்போ வருதா வரலையான்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இல்லை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் கொடுத்துருவாங்க. அது ரொம்ப இல்லை. நமக்கு பார்க்குறோமாங்க சார், பார்க்குறதும் கிடையாது. நீங்கள் எந்த எனக்கு தெரிஞ்சு சேவிங் பேங்க் அவங்க அக்கௌண்ட்டில் வச்சிருந்தா காசு வரும்னு நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க சார். அதுக்கப்புறம் யாருமே அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அது தெரியவும் தெரியாதுங்க சார். அது சொன்ன மாதிரி நீங்கள் அந்த ஒரு ஃபண்டில் போட்டால் கூட நமக்கு ப்ராஃபிட். ஆமாம், இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு நிறைய கிளையண்ட்ஸு அவங்க எஸ்ஐபியை தவிர அடிஷ்னல் ஃபண்ட், இது வந்து மந்த் எண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சி விடுவேன். இருக்கிறவங்க எஸ்ஸும்பாங்க, இல்லாதவங்க இல்லை இந்த மந்த் டைட்டுன்றுவாங்க. அப்புறம் அடுத்த மாதம். ஸோ ஆப்வியஸ்லி அப்படி அக்யூமுலேட் ஆன ஃபண்டு வந்து ஹியூஜ் அமௌண்ட். இப்போ நடுவில் திடீர்னு ஏதாவது ஒரு ஃபண்டு ஒன்று வரும், எங்கே இருந்தாவது ஒன்று எதிர்பார்க்காத ஃபண்ட் வரும். அப்போ அந்த ஃபண்டெல்லாம் இந்த மாதிரி அடிஷ்னல் பர்ச்சேஸில் இந்த பர்டிகுலர் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட யூனிட்ஸ் தனியாக அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கும். அது ஒரு நம்ம கோல் செட் பண்ண கார்பஸோட செப்பரேட்டாக ஒரு கார்பஸ் ஒன்று உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது. சார் இது சொல்லும்போது நான் யூஸ்வலாக கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படிப்பேன் சார், படித்து ரிப்ளை பண்ணிட்டு இருப்பேன். அதில் ஒருத்தர் சொன்னது தான், இந்த எஸ்ஐபி பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம்ல, நான் 20 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த 20 வருஷம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல, இப்போ என்கிட்ட வந்து 13 கோடி ரூபா என்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்றத நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்கள் நம்பர் இருந்தால் ஷேர் பண்ணுங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன. அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணலான்னு வச்சுங்க சார். அவர் பாருங்க 20 வருஷம் போனதே எனக்கு தெரியல, இப்போ நான் வந்து ஒரு 13 crores நான் கார்பஸ் பில் பண்ணியிருக்கேன், நீங்கள் நம்ம ஏறுது இறங்குறதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, எது கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருதுன்னு போட்டிருக்காரு. ரொம்ப 100% உண்மை. நான் வந்து என்னோட கேரியர் ஆரம்பிக்கும் போது 20 வயசில் ஆரம்பிச்சிட்டேன். அப்போலேருந்தே நம்ம எப்படி ப்ரீச் பண்ணுறோமோ அதுதான் நம்ம ப்ராக்டிஸும் பண்ணோம். ஸோ என்னோட ஏர்னிங்ஸில் 20% சேவிங்ஸ் வந்து ஃப்ரம் த பிகினிங். ஸோ என்னோட ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரொபஷனேட்டாக என்னோட சேவிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். நான் கிட்டத்தட்ட ஆரம்பித்த பாலிசி அப்போல்லாம் தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் கிடையாது, இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ நான் கட்டின பாலிசி எல்லாம் மெச்சூர் ஆயிருக்கு. அப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 25 வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த 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 ஏன் அப்படின்னா, ஒன்று அது லாக்இன், இன்னொன்று அது போயிடுது. இதே தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியும் நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கணும்னா, ஈவன் தோ அதை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது கூட உங்கள் மைண்ட் செட்டில் அதை வச்சுக்கிறது வந்து இது எனக்கானது அல்ல, இது வந்து என்னோட கோலுக்கானது. அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தான் அச்சீவ் பண்ண, நீங்கள் தான் அதை என்ஜாய் பண்ண போகிறீங்க. உங்களோட பசங்களுக்கான எஜுகேஷன்ஸ்க்காக இருக்கும், இல்லை உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃபாக இருக்கும், இல்லை நீங்கள் 45 வயசில் இப்போவே ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் இயர்லி அந்த ஃபயர் கான்செப்ட் மூலமாக 50 வயசுக்கு மேலே நான் உலகத்தை சுற்றி பார்க்குறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதுக்கான கார்பஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணும்போது இன் பிட்வீன் ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம நிறைய எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ்ட்டை சொல்கிறது என்னென்னா, அப்படி ப்ராக்டிக்கலாக அப்படி நடக்கிறது இல்லை. நீங்கள் சொன்ன அந்த 20 வருஷம் தொடர்ந்து கட்டின எஸ்ஐபிஸ்லாம் வந்து ஹார்ட்லி லெஸ் தென் 10% ஆஃப் த பீப்புள் தான். நிறைய பீப்புள் வந்து 5 வருஷத்துக்கு மேலே ரிடீம் பண்ணிடுறாங்க அவங்களோட ஏதோ ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ்க்காக. ஸோ அதை ஒண்டி செய்யாமல் தொடர்ந்து ஒருத்தர் கட்டிகிட்டே வராரு அப்படின்னா அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து அங்கே தான் நடக்கும். அந்த காம்பவுண்டிங் வந்து மொதல் 5 வருஷத்தில் சேர்ற அமௌண்ட்டோட 5லேருந்து 8 வருஷம் டபுள் ஆயிரும். 8லேருந்து 10 வருஷம் இன்னும் கொஞ்சம் டபுள் ஆயிரும். ஸோ அந்த காம்பவுண்டிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்கிறது வந்து ஆஃப்டர் த 8th இயருக்கு அப்புறமா தான். ஸோ நீங்கள் ஒரு 15 வருஷம் இருந்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டே பண்ணிடலாம், நீங்கள் உங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணிடலாம். ஓகே, இந்த
இதனால தான் நீங்க லைக் மோஸ்ட்லி ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் பேசும்போது என்னன்னா மினிமம் 7 இயர்ஸ் நீங்க வைங்க அப்படிங்கும்போது அந்த காம்பவுண்ட் நீங்க அனுபவிக்கணுங்கிறனால தான் 7 இயர்ஸ். கரெக்ட். ஏன்னா நம்ம சொல்லும்போது 15% ரிட்டர்ன்னு சொல்றோம். அந்த 15% வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இப்போ 6 மாசத்துல போட்ட கஸ்டமர்ஸ்க்கு இன்னைக்கு எல்லாம் நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் அவங்க பேனிக் ஆகி நிறுத்திடக்கூடாது. இந்த சமயத்தில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்சா அடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லைனா கூட தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது அவங்களோட யூனிட்ஸ் வந்து அக்யூமுலேட் அதிகமாகும். திருப்பி அது அப் ட்ரெண்டில் போகும்போது இந்த இட்ஸ் NAV இன்டூ யூனிட்ஸ் தானே வேல்யூ. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதிகமாகிட்டே போகும். திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு இறங்கினதுக்கப்புறமா திருப்பி ஏற தானே ஏறும். ஸோ அப்படி ஏறும்போது அந்த சமயத்தில் அதை பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ண போகிறது அந்த இன்வெஸ்டர்ஸ் தான். அதனால தான் நீங்கள் ஸ்டே இன்டாக்ட், ஸ்டே இன்வெஸ்டட், டிசிப்ளினாக இருங்க அப்படிங்கிறத நம்ம திருப்பி சொல்கிறது என்னென்னா, பேனிக் ஆகாதீங்க, 7 வருஷங்கிறது 7 வருஷம் மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிடுறது. அதனால தான் நம்ம நிறைய பேருக்கு எஸ்ஐபி மேண்டேட் போட்டு போடும்போதே 10 வருஷம் 15 வருஷத்துக்கு போட்டுறது. 3 வருஷத்துக்குலாம் கேட்டால் யாருக்குமே போடுறது இல்லை. ஏன்னா 3ஆவது வருஷம் முடிஞ்ச உடனே மேண்டேட் நின்றும். நீங்கள் அதுக்கப்புறமா திருப்பி நியூ மேண்டேட் செட் பண்ணணும். ஸோ செட் பண்ணும்போதே நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆர் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி எக்ஸிஜென்சி வருது அப்படின்னா பாஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் ஒரு பிரேக் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணாலும் அது ஒரு லம்சம் மாதிரி ஒரு அமௌண்ட் இருக்கும். அதுக்கும் திருப்பி ஜென்ரேட் ஆகிட்டே தானே போகுது. மேபி அந்த 3 மாதத்துக்கு உங்களுக்கு டெபிட் ஆகாது. பட் நீங்கள் சேர்த்து வச்ச கார்பஸ் NAV யூனிட்ஸ் இருக்குல்ல, அது வந்து வளர்ந்துட்டே தானே இருக்கு, ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டே தான் சார் இருக்கும். ஓகே சார். இன்னொரு எதுக்காக இந்த கொஸ்டின்ஸும் நம்ம உங்கள்கிட்ட வரிசையாக கேட்டோம் அப்படின்னா, மார்க்கெட் இறங்குதுன்னு மட்டும் தான் மக்கள் பார்க்குறாங்க. ஏதாச்சும் ஒன்று ஏறுச்சுன்னா ஏறுதுன்னு நம்ம பேசுவோம், இறங்குச்சுன்னா இறங்குதுன்னு பேசுவோம். பட் ஆனால் அதை நம்ம சாதகத்துக்கு நம்மளுடைய பெனிஃபிட்க்கு நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது தெரியாது. மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுவோம். மார்க்கெட் ஏறுதுப்பா, மார்க்கெட் இறங்குதுப்பா, ஓகே ரைட்டு பை அப்படின்ட்டு போயிடுறாங்க. வட்டமாமேன்ற மாதிரி தான். இப்போ என்னன்னா அதை நம்மளுடைய சாதகத்துக்கு நம்ம எப்படி இப்போ இந்த கோல்டு மேலே ஏறுது நம்ம பேசுகிறோம். ஆனால் அதை எப்படி சாதகமாக பேசுகிறோம்னா, போன வீடியோவில் நம்ம சாதகத்துக்கு எப்படி பயன்படுத்தணும், நம்ம எப்படி பெனிஃபிட் ஆகலாம் போன வீடியோவில் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நான் இது கொண்டு வந்தேன்னா, மார்க்கெட் இறங்குதான், ஆமாம் இறங்குதான், இல்லைன்னு சொல்ல யாரும் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் இதை நம்மளுடைய பெனிஃபிட்க்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் உங்ககிட்ட கேட்டு நீங்கள் ஒரு வழி சொன்னீங்கன்னா, அது DIY இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி தான், ஒன்று கேட்டு பண்ணியிருந்துருக்கணும், இல்லை நானே பண்ணுறங்கும் போது அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, அவங்களும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களையும் விட்டுற முடியாது இல்லைங்க சார். என்ற குடும்பத்தில் எவ்வளோதான்ப்பா அப்படின்ற மாதிரி விட்டுற முடியாது. கரெக்ட். அதனால அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குனால தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டுங்க சார். இப்போ ஒன்று சொல்லணும், இந்த சமயத்தில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ லம்சமாக ஒருத்தட்ட இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம SIPயை பற்றி பேசிட்டோம், மாதம் கமிட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து எங்கிட்ட 50,000 ரூபா இருக்குது, நான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த 50,000த்தையும் கொண்டு போய் உடனே இன்றைக்கே மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அது வந்து நமக்கே அது நியாயம் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து இறங்கு முகத்தில் இருக்குது. ஸோ இறங்கு முகத்தில் நீங்கள் வந்து லம்சமாக கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, திருப்பி நாளைக்கு அவருக்கு மார்க்கெட் இறங்குச்சுன்னா இந்த 50,000ங்கிறது 49,000. ஸோ இந்த சமயத்தில் தான் நம்ம அந்த STPங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுறோம், சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். ஸ்டாகர்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும்? ஓகே, ஒன்றும் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். இப்போ SIPங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ மாதம் நீங்கள் ஈக்விட்டிலே போட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ மாதம் வரப்போகுது, அதை வந்து நீங்கள் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. இப்போ என்கிட்ட லம்சமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த 50,000 கொண்டு போய் நான் இன்றைக்கி ஈக்விட்டி மார்க்கெட்டில் போய் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லார்ஜ் கேப்லையோ இல்லை மிட் கேப்லையோ ஸ்மால் கேப்லையோ, கண்டிப்பாக அது வந்து நியாயம் கிடையாது. ஏன்னா நாளைக்கு திருப்பி மார்க்கெட் இறங்குது. ஸோ இதை நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 50,000 கொண்டு போய் லிக்விட் ஃபண்டில், இது நிறைய நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் பேசியிருக்காங்க, புதுசு கிடையாது. ஸோ இதை கொண்டு போய் மொத்தமாக லிக்விட் ஃபண்டில் போட்டுட்டு அதுலேருந்து வீக்லி STP கொடுக்குறது, சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். பர்டிகுலராக வீக்லி நான் வந்து ஒரு 1000 ரூபா இல்லைனா 2000 ரூபா STP கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த 50,000 ரூபாங்கிறது இந்த லிக்விட் ஃபண்டில் ஒரு 6% ஏறிட்டு இருக்கும். ஓகே, ஏன்னா லிக்விட் ஃபண்ட் ஆவரேஜாக 6% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக STPயில் உங்களுக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டே இருக்கும் வீக்லி. ஸோ அப்போ கிட்டத்தட்ட அதுவும் என்ன ஆகுது, ஆவரேஜ் ஆகுது. ஓகே, ஏன்னா நீங்கள் மார்க்கெட் இறங்கும் போதோ ஏறும்போதோ அந்த NAV வந்து உங்களுக்கு அலோகேட் ஆகுது. ஸோ சப்போஸ் ஒருத்தர் ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த 50,000 கொண்டு போய் லிக்விட் ஃபண்டில் பார்க் பண்ணிவிட்டு STPயில் ஒரு டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் வீக்லி STP கொடுக்கலாம். இது ஒன்று. இல்லை அப்படின்னா, இல்லை எனக்கு அந்த STPலாம் வேண்டாம் அப்படின்னா, ஹைப்ரிட் ஃபண்டுன்னு ஒன்று வந்திருக்கு. ஓகே, அது வந்து இட் வில் பி இன்வெஸ்டிங் இன் டெப்ட், ஈக்விட்டி அண்ட் கோல்டு, மல்டி அசெட் ஃபண்டு தான் மல்டி அசெட். ஸோ கொண்டு போய் அது வந்து உங்களுக்கு ஈக்விட்டியோட எக்ஸ்போஷர் 50% தான் இருக்கும், டெப்ட் வந்து ஒரு 20% 25% இருக்கும், கோல்டில் ஒரு 25% இருக்கும். தைரியமாக கொண்டு போய் 50% போடலாம். நாளைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் ஏறுது அப்படின்னா, இந்த 50%ங்கிறது அவங்க 70% வரைக்கும் கொண்டு போவாங்க. கோல்டை மினிமம் கொண்டு வாங்க, டெப்டை மினிமல் கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி இருந்ததுன்னா நார்மலாக கொஞ்சம் ஏஜ்டு பர்சனுக்கு ரிட்டையர் ஆகி ஒருத்தர் வராரு, கார்பஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, அவருக்கு ரெகுலர் இன்கம் வேணும், அவரோட ஃபண்டு க்ரோ ஆகணும் அப்படின்னா, நம்ம இந்த லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஹைப்ரிட் ஃபண்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நிறைய புது இன்சைட் சொன்னீங்க. அது இவன் தான் நிறைய பேர் பேசியிருந்தாலுமே என்னன்னா, இந்த டைமில் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது.
இதை பத்தி நிறைய பேர் முன்னாடியே பேசியிருக்காங்க, நீங்க சொன்ன முன்னாடியே பேசியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எஸ்டிபிலாம் சொல்லியிருக்காங்கன்றீங்க. ஆனா இந்த டைம்ல அதை கரெக்டா சொல்லும்போது தான் இந்த மனநிலையில் இருக்க ஒரு மக்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஆமா மறந்துட்டப்பா அப்படின்ற மாதிரி 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு எஸ்டிபி பிளான் பண்றது நல்லது. இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட்ல இறங்குமுகத்துல இறங்கு முகத்துல இருக்கும்போது, ஏறுமுகத்துல எஸ்டிபி அவ்வளவா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இறங்கு முகமா இருக்கும்போது எஸ்டிபி வந்து இன்வெஸ்டருக்கு ரொம்ப லாபகரமா இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து அதிகமா கிடைக்கும் இறங்கு முகத்துல. பட் எத்தனை நாளைக்கு இறங்கு முகங்கிறது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இப்போ நம்ம பார்க்குற ட்ரெண்ட் வந்து அடுத்த Q4 ரிசல்ட்ஸும் எப்படி இருக்குங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அதனால இறங்கு முகத்துல இருக்கு. ஸோ இந்த இறங்கு முகத்துல ஒருத்தர் லம்சமா இன்வெஸ்ட் பண்றதா இருந்ததுன்னா லிக்விட் ஃபண்ட்ல பார்க் பண்ணிட்டு எஸ்டிபி மூலமா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் சினாரியோ வந்து நம்ம தமிழ்ல ஒன்று சொல்லுவோம், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மார்க்கெட் சினாரியாவும் கடந்து போகும். இன்னொரு ஒரு புதிய உச்சத்தை வந்து மார்க்கெட் தொடும். அதில் நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இப்போ தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார்.